இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி ஊர் ஜனங்க நகையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாங்களே, அதுக்கு உன் அக்கா என்ன சொல்ல போறாங்க? நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யலனாலும் கெடுதல் செய்யாம இருக்கணும்ல. சித்தி, நகையெல்லாம் தொலைச்சிட்டு நிக்கிறது அப்பாவி ஏழை ஜனங்க தானே. இவங்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் இந்த அம்மாவுக்கு எப்படி புரிய போகுது? பாவம், ஒவ்வொருத்தர் முகத்திலையும் நகைய பறி கொடுத்த சோகம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க சித்தி. இந்த பிரச்சனைய இவங்க தான் தீர்த்து வைக்கணும். என்ன சிவனாண்டி, நீயும் உன் சித்தியும் இந்த விஷயத்துல குளிர் காயலான்னு பாக்குறீங்களா? இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் நான் நினைச்சேன். அதனாலதான் அவங்க கம்பெனி எங்க திறக்குவோன்னு அனுமதிச்சேன். உங்களையும் நகையை வைக்க சொன்னேன். நான் செஞ்ச ஒரே தப்பு அவங்கள பத்தி முழுசா விசாரிக்காததுதான். இப்ப அதுக்கான பலனை அனுபவிக்கிறேன். உங்க நகையெல்லாம் போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. அதுக்கான பணம் எவ்வளவோ அது எல்லாத்தையும் நானே கொடுக்கறேன். என்னம்மா சொல்றீங்க? நகைக்கான பணத்தை நீங்க தரீங்களா? ஆமா, நான் தரேன். யார் யார் எவ்வளவு நகையை வச்சீங்களோ அதுக்குண்டான பணத்தை நான் தரேன். என்னால நீங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பாதிப்பை நான் தானே சரி பண்ணணும். கண்டிப்பா உங்க நகைக்கான பணம் கிடைக்கும். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன ஈஸ்வரி இப்படி பண்ணிருக்க? எதுக்காக இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்த? நம்ம மொத்த சொத்தையை வித்தாதான் செட்டில் பண்ண முடியும். செட்டில் பண்ணிதாங்க ஆகணும். நான் பண்ண தப்புக்கு ஊர் ஜனங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அவங்க சிறுக சிறுக சேர்த்த நகையெல்லாம் நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன நம்பி அந்த கம்பெனில வச்சாங்க. இப்போ அதனால வந்த பிரச்சனைய நான் தானே சால்வ் பண்ணணும். அதான் நகைக்கு பதிலா பணத்தை தரேன்னு ஒத்துக்கிட்டேன். அம்மா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இப்ப கைய விட்டு போக போதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதை விட மான மரியாதை முக்கியம் இல்லையா? சொத்து போனா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நல்ல பேரு போச்சுன்னா அதை திரும்ப சம்பாதிக்க முடியாது. அம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்கல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா என்ன? அது சரியா வராது ரேவதி. நகையை பறி கொடுத்தவங்க ஏற்கனவே ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னா அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. அதோட என்ன நம்பி நகையை வச்சவங்களை காக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுவும் விற்க தேவையில்ல. நகை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான வேலையை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். எப்படி கண்டுபிடிப்ப? ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கிற செயின் ஒன்று அவங்ககிட்ட அடகு கொடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சு அவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம். சகல, இந்த வீடு ரொம்ப சாதாரணமா இருக்கேப்பா. அவ்வளவு நகையை திருடினவங்க இந்த வீட்டுல இருக்க வாய்ப்பே இல்லையப்பா. இந்த இடம் தானா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. லொகேஷன் இந்த இடத்த தாங்க காட்டுது. யார் சார் நீங்க? என்ன வேணும்? இது உங்க வீடுங்களா? ஆமா சார். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ஆட்டோ ஓட்டுறேன். அண்ணே, ஒண்ணு இல்லண்ணே. இதானே நடந்துச்சு. அந்த செயின்ல ஒரு லொகேஷன் ட்ராக்கர் இருக்கு. அந்த ட்ராக்கர் இந்த இடத்த தாங்க காட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க சார், இந்த வந்துடுறேன். சரிங்க. என்ன சகல, இவன் போறத வச்சு பார்த்தா இவனுக்கு ஏதோ தெரியும் போல இருக்குப்பா. சார், நீங்க சொன்ன செயின் இதான் பாருங்க. சகல, இது நம்ம ஆள்கிட்ட கொடுத்து அந்த கம்பெனில வைக்க சொன்னமே அதே நகைதான்ப்பா. இந்த செயின் உங்ககிட்ட எப்படிங்க வந்துச்சு? சொல்றேன் சார்.
ஏய் அவருக்கு பணத்தை கொடு. எவ்வளோ ஆச்சுண்ணா? சார் 500 ரூபா கொடுங்க சார். 500 ரூபாயா? டேய், நீ ஏதாவது பணம் வச்சிருக்கியான்னு பாரு. என்கிட்ட இல்லையே. என்ன சார் பணத்தை கேட்டா தேடிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணே, வர அவசரத்துல பணத்தை எடுத்துட்டு வர மறந்துட்டோம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, இருங்க தரேன். டேய், பணத்துக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற நகைங்களை ஒன்று கொடுத்துடலாமா? அப்படிதான் பண்ணணும், வேற வழி இல்லை. நம்மகிட்ட தான் பணம் இல்லை. சரி எடு. ஒரு நிமிஷம். இந்தா இதை கொடு. சரி கொடு. அண்ணே, பணத்துக்கு பதிலா இந்த செயினை வச்சுக்கோங்க. என்ன சார் 500 ரூபா வாடகைக்கு தங்க செயினை கொடுக்குறீங்க? இதோட மதிப்பு 1000 கணக்குல இருக்கும் போலயே. பரவாயில்ல, இந்தாங்க வச்சுக்கோங்க. இல்ல சார், நகையெல்லாம் இல்ல, எனக்கு வேணாம் என்கிட்ட சார். பணம் இல்ல. எனக்கு பணமாவே கொடுங்க சார். பரவாயில்ல வச்சுக்கோங்க, இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். டேய் போலாமா? பாப்பலாம். இதான் சார் நடந்தது. என்ன சகல, நாம நினைச்சு வந்தது ஒண்ணு, இங்க நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கேப்பா. அவங்க 2 பேரும் எங்க இறக்கி விட்டீங்க? அந்த சிவன் கோயிலாண்ட இறக்கி விட்டேன் சார். ஆ, சரிங்க சார், இது எங்க செயின் நாங்கள் எடுத்துக்கிறோம். அவர் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துரு. சரிப்பா. அண்ணே அவனுக்கு 500 ரூபா தான் தரணும், இதுல 2000 ரூபாய் இருக்கு, Thank you, வச்சுக்கோங்க. வரட்டுங்களா? வாங்க. Thanks. போலாம். என்ன மாப்ள, நகையை தேடி போனீங்களே, கிடைச்சுதா? இல்ல மாமா, அவனுக்கு கிடைக்கல. ஏன் என்னாச்சு? ஐயோ, நகை ஆட்டோக்காரன்ட்ட போயிடுச்சா? ஆமா மாமா. உடைச்சு வாங்கியிருந்தா நகையோட மதிப்பு தெரிஞ்சிருக்கும். வெறும் 500 ரூபா வாடகைக்காக நகையை எடுத்து கொடுத்துருக்காங்களே, திருட்டு ராஸ்கல்ஸ். நீங்க நகையோட வருவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். கடைசியில இப்படி ஆயிடுச்சே. ரோகிணி, நாங்களும் அதே நம்பிக்கையோட தான் போனோம். ஆனா நம்ம கெட்ட நேரம், அந்த திருடங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அக்கா, 2 பேரும் என்னமோ நகையை மீட்டுட்டு வர மாதிரி பில்டப்பா போனாங்க. இப்ப வெறும் கையோட வந்திருக்கானுங்க. இவனுங்க லட்சணம் இவ்வளவுதான். இவனுங்களை நம்புறதெல்லாம் இனிமே வேஸ்ட்க்கா. ஏண்டி, என்னமோ உன் புருஷனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுன, இப்ப என்னாச்சு?